இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் பச்சமுத்து அவர்களின் 84வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கோவை துடியலூர் சாலையில் உள்ள ஆலம் இயற்கை பண்ணை வளாக கூட்டரங்கில் இந்திய ஜனநாயக கட்சியின் இணை பொதுச் செயலாளர் டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் தலைமையில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கோவையில் உள்ள அகவை முதிர்ந்த தமிழறிஞர் பெருமக்களுக்கும் மூத்த பத்திரிகையாளர்களுக்கும் விருதுகளும் ஊக்கத்தொகையும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மேலும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் மருத்துவ அறுவை சிகிச்சைக்காக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகளும் உதவித்தொகையும் வழங்கி டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் கோவை மண்டல ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ராபின், கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆதி என்கின்ற ஆனந்தகுமார், ஈரோடு மாவட்ட தலைவர் லாரன்ஸ், வடக்கு சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் சி முத்துசெல்வம், மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் எம் அந்தோணிசாமி, தெற்கு சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் GR ஈஸ்வரன், தெற்கு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பொற்காலம் ராஜா, வடக்கும் தொகுதி மாவட்ட செயலாளர் திருக்கண்ணன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு கமலக்கா மணிகண்டன், உப்பிலிய நாயக்கர் பேரவை நிறுவன தலைவர் விடியல் ஜெகநாதன் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். விழாவிற்கு அன்னம் இட்ட கையாக இருக்கக்கூடியவர் தான் சரித்திரத்தின் பக்கபலமாக சார் இங்க பாருங்க சார். மேடம் இங்க பார்க்கலாம் மேடம். இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு பொற்காலம் ராஜா அவர்கள் அன்போடு நமது இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் கல்விவேந்தர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று நலத்திட்ட உதவிகள் தமிழ் அறிஞர்களுக்கு, மூத்த பத்திரிகையாளர்களுக்கு சீல்டு வழங்கப்பட்டது. அதேபோல் மாணவ செல்வங்கள் அதிகமான மார்க் வாங்கினவங்க, 10th 12th மார்க் வாங்கின மாணவ செல்வங்களுக்கும் பிரைஸ் வழங்கப்பட்டது. அதெல்லாம் எல்லாமே அதை கடந்து நம்ம கட்சியின் சார்பாக அனைத்து தலைவர்களும் எல்லாம் மாவட்ட தலைவர் எல்லாருமே வந்திருந்தாங்க. திருப்பூர், நீலகிரி, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் எல்லாரும், ஈரோடு, அனைத்து மாவட்ட தலைவர்களும் இங்கே வருகை இருந்தது. அதோட நம்ம தொழிலாளர்கள் இங்கே வருகை தந்து சிறப்பித்தாங்க. அவங்களுக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு சாரியும் டிஃபன் பாக்ஸும் கொடுத்தோம். நாங்கள் இருந்தாலும் அது ரொம்ப அவங்களுக்கு ஹாப்பியாக போனாங்க. சாப்பிட்டுட்டு அதை வாழ்த்திட்டு போகும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவங்க தான் மெயினாக அவங்களெல்லாம் நம்ம பார்க்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பாவம், போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்காகவே வரவழைச்சி எல்லாருமே வாங்க, நீங்க இந்த மாதிரி நம்ம வேந்தருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நாங்கள் நலத்திட்ட உதவி பண்ணணும். அதே மாதிரி நம்ம பிரம்மகுமாரிகள் அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள, ராக்கி இந்த மாதிரி எல்லாருக்குமே சந்தனம் வச்சு குளிர்ச்சியாக ஆனால் சந்தோஷமா அமைதியாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ராக்கி கட்டிட்டு போனாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்ம பார்க்க முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் நம்ம ஒரு கோவை தம்பியார் ex-MLA அவர்கள் வருகை இருந்திருந்தாங்க ஸ்பெஷல் சீஃப் கெஸ்டாக. அவருக்கும் இந்த நேரத்திலே மூத்த தலைவர், அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே கட்சியிலிருந்து வந்திருந்தவங்க மிக அருமையாக பேசினார்கள். மூத்த பத்திரிகையாளர்களும் மிக அருமையாக பேசினார்கள். ஏற்றுக்கொள்கிறேன். அவங்களுக்கும் நேரத்திலே பாராட்டுகளும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவுகளை பரிமாறிக்கொண்டு நம்ம வாழ்வது ஒரு முறை, வாழ்த்துட்டும் தலைமுறை என்று நம்ம இன்னும் பல்லாண்டு நம்ம வேந்தர் அவர்கள் வாழ வேண்டும், நம்ம கட்சி உயர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூட்டணி தலைவர்கள் பிஜேபி, நம்ம ஏடிஎம்கேல நம்ம கூட்டணியா இருக்கிறோம். இந்திய ஜனநாயக கட்சி ரொம்ப ஹாப்பியா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்கிறோம் அனைத்து கட்சி தலைவர்களும். அதே போல் நம்ம CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக பதவியேற்றது ரொம்ப அவங்களுக்கு இந்த மாதிரி பொறுப்பு கொடுத்தது மோடிஜி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும், அமித்ஷாஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
மகாராஷ்டிராவில் கவர்னராக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொங்கு மாவட்டத்தை சேர்ந்தவர், கோவை மாவட்டத்திலிருந்து போனவர். அவங்களுக்கு வந்து இந்த துணை ஜனாதிபதி பதவி வழங்கியது கொங்கு மண்டலத்துக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. ஐஜிகே கட்சி கோவை மாவட்டத்துக்கு ரொம்ப எங்களுக்கு பெருமையா இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. தலைவர் இன்னைக்கு மேடம் அழைச்சாங்க, அதுக்காக கோவை மண்டலம் சார்பாக இந்த மாறும் சிறப்பான இந்த பொதுக்கூட்டத்தை கலந்து கொள்வதற்காக வந்தோம். நல்ல முறையில் இன்னைக்கு இந்த கோவை மாவட்டத்தில் இந்த இந்திய ஜனநாயக கட்சியினுடைய வளர்ச்சி நல்ல முறையில் இருக்கு. இந்திய ஜனநாயக கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் கோவை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இந்திய ஜனநாயக கட்சியினுடைய வெற்றியாகவும் அதிமுக பிஜேபியினுடைய வெற்றியாகவும் தேர்தல்கள் என்று வெற்றியடை செய்ய வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கோவை மாவட்டத்தில் கோவை கொங்கு மண்டலத்தில் இன்று சிறப்பாக பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் தலைமையில் ஏழை எளியோர் எல்லாருக்கும் சிறப்பான திட்டங்களையும் மற்ற நலத்திட்டங்களையும், துப்புரவு தொழிலாளர்களுக்கு தேவையான உபகரணங்களையும், அவர்களுக்கு தேவையான சாப்பாடு உணவுகள் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதுபோக நல்ல படித்த மாணவ செல்வங்களுக்கு சிறப்பு நிதியும் அவர்களுக்கு ஆறுதலும் மேலும் படிப்பதற்கு தேவையான உதவிகளும் செய்வதாக வாக்கு கொடுத்துள்ளார்கள். மேலும் டாக்டர் லீமா ரோஸ் மேடம் அவர்கள் கோவை மாவட்டத்தில் எம்எல்ஏவாக நின்று போட்டியிட்டு எல்லாருடைய ஒத்துழைப்பும் எல்லா கட்சி ஒத்துழைப்போடும் கோவை மண்டலத்தில் சிறப்பான அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நம் ஐஜேகேவின் ஒரு எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் அவருடைய குரல் எழுப்பப்படும். நாங்கள் மேட்டுப்பாளைய சட்டமன்ற தொகுதியின் சார்பாகவும் கோவை கொங்கு மண்டலம் சார்பாகவும் முழு நேரமாக பாடுபட்டு இந்திய ஜனநாயக ஜெயிக்க வைப்பதற்கு டாக்டர் லீமா ரோஸ் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பதற்கு உறுதுணையாக உற்றார் உறவினர்கள் அனைவரோட ஒத்துழைப்போடும் நம்ம தொண்டர்கள் கட்சி பணியாளர்கள் அனைத்து கட்சி கூட்டணி கட்சி ஆதரவோடு மாபெரும் வெற்றியை தந்து மோடியின் வழியில் ஐயா பாரிவேந்தரின் உத்தரவின்படி இளையவேந்தர் பச்சமுத்திரை ஐயா அவர்களின் ஆணைப்படி லீமா ரோஸ் மார்டின் அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்து உழைப்போம் என்று உறுதி கூறி இதற்கு தெரிவித்தார். கோவை கொங்கு மண்டலத்திலே இன்று இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக தமிழ் அறிஞர்களுக்கும் மூத்த பத்திரிகையாளர்களுக்கும் இந்த 24-25 கல்வியாண்டிலே சிறந்த மாணவர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் இன்றைய இந்திய ஜனநாயக கட்சி டாக்டர் பாரிவேந்தர் நினைவாக வழங்கப்பட்டது. இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை அன்பு சகோதரி இந்திய ஜனநாயக கட்சி இணை பொதுச்செயலாளர் டாக்டர் லீமா ரோஸ் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதே போல வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக கோவை மாவட்டத்திலே இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் அவர்களுக்கு இணை பொதுச்செயலாளர்களை இந்த கோவை மாவட்டத்திலே வெற்றி பெற செய்ய அனைத்து கூட்டணி கட்சிகளோடும் கடுமையாக போராடி வெற்றி பெற செய்வோம் என்று அவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி நன்றி, வணக்கம்.